தாத்தா சொத்து சேர்த்து வச்சாரு, அதை அனுபவிக்கிறோம். ம். எனக்கு தாத்தா சொத்தே வேணாம்பா, தாத்தா பாவமும் வேணாம்னு நினைக்கிறவனுக்கு அதை எடுத்துக்குமா? உண்மையிலேயே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிருவாரு. அதான் கேட்கிறேன். சோ அங்க ஒரு ரெமெடி இருக்கு. ஆமா, ரெமெடி இருக்கு. எனக்கு அந்த சொத்து வேணாம், அதனால ஏற்படுற பிரச்சனையும் வேணாம், ஆ. அவருடைய பாவங்களும் வேணாம்னு ஒருத்தன் வரான் அப்படின்னா, அவர் சொத்துக்களோட வர சந்தோஷம் எனக்கு வேண்டாம். அந்த வரவு வந்து உங்களுக்கு இதுல அந்த இருக்காது இல்லையா? சொத்து வந்த வகை வந்து சரியில்லை. சோ எனக்கு வேண்டாம்னு சொல்லி வெளியே போறான் பாத்தீங்களா, தப்பிச்சிரு. ஏன் இவ்வளவு சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அனந்தமே 4-5 பேர் இருப்பாங்க. 3 பேர் பாதிச்சிருப்பாங்க, 2 பேர் சந்தோஷமா இருப்பான். ஒரே குடும்பம் தானே, எல்லாருக்கும் பாதிக்கணும் இல்லையா? ஏன் 2 பேரும் சந்தோஷமா இருக்கானாக்க, இவனுடைய முன் பிறப்பு வந்து வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல இருந்து இந்த மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி வந்து நிற்கும். இப்ப சொல்லும் போது 3 பேர்ட்டும் பாத்தியா, அந்த உன் தம்பி 2 பேருக்கு நல்லா இருக்காங்க, நீங்க ஏன்டா அப்படி பண்றீங்க, திருந்தங்கடான்னு சொல்ற அளவுக்கு கடவுள் கொண்டு போயிட்டு இருப்பான். அப்பயும் திருந்தலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, பரிகாரமே நிக்காது. இதுக்கு சொல்றதுக்காக கடவுள் வச்சிருப்பான். ஆனா அவங்ககிட்ட சில குறைகள் இருக்கும், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த வீட்டுல இருந்து பண்ணிருக்காங்க, சில சின்ன குறைகள் இருக்கும், வெளியே தெரியாது.